இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எந்த முக்கியமான கருத்துக்கள் இதை பத்தி பேசப்பட்டது? அதாவது மாவட்ட செயலாளர் கூட்டம் கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய தலைமையில் இன்றைக்கு நடைபெற்றது. குறிப்பாக அது ஒரு இன்டோர் மீட்டிங். எனவே உங்களுக்கு தெரியும், ஒரு தேர்தல் நேரம். இது தேர்தல் நேரம்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 பிப்ரவரியில் எப்படியும் இறுதியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நோட்டிபிகேஷன். அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு தேர்தல் பணி ஏற்கனவே எல்லாம் ஒரு அனுபவப்பட்டவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், களத்திலே எதிரிகளை பந்தாடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னோடிகள். அது மட்டுமல்ல, களத்தில் இருக்கின்ற நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள், அன்பு குழந்தைகள். எனவே ஒரு ஆர்ப்பரித்து இந்த ஆட்சி, அதாவது ஒரு அடக்குமுறை, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், அதே போன்று ஆதிதிராவிட மக்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு அல்லல் பட்டு தினந்தோறும் தமிழ்நாடே ஒரு போர்க்களமாக, ஒரு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு. சமீபத்தில் கூட செவிலியர்கள் ஏறக்குறைய ஒரு 10 நாட்களாக அவர்கள் போராடி, ஒரு செவிடன் காதிலே கூட அது சங்கு ஒலித்தாலும் கூட ஓரளவாவது கேட்கும். ஆனால் இந்த குருட்டு அரசாங்கத்துக்கு செவிலியர்கள் குரல் கேட்கவில்லை. அதே போன்று ஆசிரியர்கள் அவர்கள் வீதிக்கு போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் போராடுகின்றார்கள், மீனவர்கள் தினம் செத்து பிழைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமை விவசாயிகள் தொழிலாளர்கள் அத்தனை பேருமே கஷ்டப்படுகிற நிலைமையிலே இன்றைக்கு அதை பற்றியெல்லாம் கிஞ்சித்தும் கூட கவலைப்படாமல் இன்றைக்கு ஒரு போட்டோ ஷூட் மட்டும் இன்றைக்கு ஸ்டாலின் நடத்தி மாவட்டங்களுக்கு இன்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை முதலமைச்சர் அங்கே சென்றிருக்கின்றார். ஆனால் எப்படி 41 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த நிலையிலே அப்போது போகாதவர் இப்போது மாவட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் வருகின்றது. அதே போல்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் வருகின்றது காரணத்திற்காக மக்களை சந்திக்கின்றோம் என்ற வகையில் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை காயத்தை ஏற்படுத்திவிட்டு மருந்தும் போடுவதற்கு தான் என்று இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு எதிர்ச்சதிகார, சர்வாதிகார, ஜனநாயக விரோத ஆட்சி இன்றைக்கு தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி